சில கம்பெனில எல்லாம் திரும்ப திரும்ப வரோம்ல, ஏன்னா ஓடி போனது. இனி இந்த கம்பெனில வேலையே பார்க்க கூடாது, ஒரு வேலையும் கிடைக்காது. போன் வரும், எப்படி வாரீங்களா? வாரேன், பாதி சம்பளம் தான், பரவாயில்ல. திரும்பி வந்தாச்சு, திரும்பி வந்தாச்சு, ஓடி போறோம். ஏன்னா சூழ்நிலை ஃபேஸ் பண்ண முடியல. எனக்கு வாழக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல. காலையில் எழும்புனதுல இந்த ஆகார்ட்ட கேட்டா அப்படிதான் சொல்லுவாங்க, நைட்டு தூங்க விட மாட்டேங்கிறாங்க. காலில் அந்த அம்மா எப்போ எழும்போதோ எழும்புனதுல இருந்தே போட்டு டார்ச்சர். வாழக்கூடிய சிச்சுவேஷன் இல்ல, நான் என்ன பண்ண முடியும்? இந்த இடத்துல தான் உன்னை காண்கிறவரை நீ பார்க்கணும். ஆமென். இந்த ஆகார ஆபிரகாம் தேடி வந்தாரு. ஆபிரகாம் நினைச்சிரு, அப்பாடா பிரச்சனை, அப்படிலாம் முடியாது. ஆபிரகாமே வருது, பிரச்சனை இதோட போச்சு. இல்ல எனக்கு உங்க சிச்சுவேஷனை பாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், நம்ம போயிருவோம், எங்கேயாவது போயிருவோம். சிலர் எங்கேயோ போயிட்டாங்க. ஒரு சகோதரி கடந்த நாள்ல வந்து அழுறாங்க, பிரச்சனை கடன்காரங்க தொல்லை தாங்க முடியலன்னு புருஷன் எங்கேயோ போயிட்டாராம். வாங்குறதெல்லாம் வாங்கி போட்டுட்டு ஆள் எஸ்கேப். இன்னொரு சகோதரி வந்து ஃபீல் பண்றாங்க, என்ன அப்படின்னா இவங்க பேர்ல லோன் கடன் எல்லாம் வாங்கிட்டு அவர் வெளியே போய் இவங்களுக்கு டைவர்ஸ் நோட்டீஸ். சூப்பரா இருக்குல்ல அது? நான் கேட்டு, நீங்க எதுக்கு கொடுத்தீங்க? பாஸ்டர், என் புருஷன் கேட்டா நான் கொடுக்காம, இப்ப அவருக்கு பிரச்சனை ஆயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு சூழ்நிலைக்கு போய். ஆனா அவங்க ஜெயிச்சிட்டு இருக்கிறாங்க, ஜெயிச்சிட்டு இருக்காங்க. கடந்த நாள்ல அவங்க திரும்ப வந்தாங்க, பேசும்போது பாஸ்டர் ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டேன், இப்ப ஆண்டவர் நிக்க வச்சுட்டாங்க. எப்படியெல்லாம் ட்ரிக். சிலர் பிசினஸ்ல அடுத்த லெவல் போக என்ன பண்ணலாம்? கல்யாணம் பண்ணு, அதுவும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பண்ணு, வராதிங்க, ஏமாற்றம் தான் கிடைக்கும். அப்படி பண்ணு, என்னெல்லாம் ட்ரிக். இல்ல பிரச்சனைன்னு வரும்போது ஆகார தேடி. இந்த இடத்துல என்ன தேவைன்னா, உன்னை காண்பவர், உன்னை ஆல்ரெடி ஒருத்தர் பார்க்கிறார், அவரை நீ பார்க்கணும். அவரை நீ பார்த்துட்டேன்னா இந்த சூழ்நிலையை என்னால ஹேண்டில் பண்ண முடியும். எந்த பாதையையும் தாண்டிடுவே, எந்த சூழ்நிலையும் உங்க கரம் இருக்க, உங்க கரம் இருக்க. ஆமென், உங்க கரம் இருக்க. வாழ முடியாத சிச்சுவேஷன். இந்த இடத்துல நம்முடைய இருதயம் தேடட்டும். ஆகார் அவரை தேடல, ஆனா ஆகாரின் அங்கலாய்ப்பை பார்த்து கர்த்தர் தம்மை வெளிப்படுத்துகிறார். இந்த இடத்துல கர்த்தர் சபைக்கு சொல்லுகிற வார்த்தை, நீ ஆகார் அல்ல, நீ ஆபிரகாமின் சந்ததி. நீ தேடணும். ஆகார் தேட மாட்டா, ஆனா ஈசாக்கு தேடினான். அப்பா ஆட்டுக்குட்டி எங்க? அந்த தேடலோடு புறப்பட்ட போது அவனுக்கு மேல கத்தி வரும்போது ஆட்டுக்கடாவாய் அவர் பக்கத்திலேயே நின்றார். எனக்கு வாழக்கூடிய சூழ்நிலையே இல்ல. இந்த இடத்துல தான் கர்த்தர் சொல்ற, நீ முழு இருதயத்தோடு என்னை தேடு, முழு இருதயத்தோடு தேடு. வாழக்கூடிய சூழ்நிலையே இல்லாம யாராவது இதை என்ன செய்யணும், எங்கேயாவது ஓடி போயிடலாமா போல இருக்கு. தாவீது சொல்ற, எனக்கு மட்டும் புறாவை போல சிறகுகள் இருந்திருந்தா நான் பறந்து போய். புறா சிறகு வச்சு எங்க பறப்பீங்க? தாவீது, உங்க வெயிட் என்ன? கழுகு சிறகு கொடுத்தா கூட உங்க வெயிட்டை தூக்க முடியாது. நம்ம கேட்கறதெல்லாம். ஆமென். புறாவை போல சிறகு இருந்திருந்தா. ஆண்டவர் இருதயத்துக்கு ஏற்றவன் அல்லவா தாவீது? கேட்டதும் கொடுத்தாரா? கொடுத்திருந்தா என்ன இருக்கும்? பறந்து தூக்கிட்டு போயிருக்கும். புறாவை காணவில்லை. சில வருவாங்க, பாஸ்டர் உங்க சர்ச்சு மாடியில எங்க புறா இருக்கு. அப்படியா? நீங்க வர மாட்டீங்க, ஆனா உங்க புறா வருது. புறாவை நம்ம எல்லாம் கேட்கிறோம், எங்கேயாவது ஓடி போயிடலாம் போல இருக்கு. ஆமே.
ஆண்டவர் சொல்லுவார்ல ஒரு வார்த்தை, ஏசாயா 52வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் தீவிரித்து புறப்படுவதில்லை, நீங்கள் தீவிரித்து புறப்படுவது இல்லை, நீங்கள் ஓடி போகிறவர்கள் போல ஓடி போவதும் இல்லை. இந்த வார்த்தையை உங்க மனசுல அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. தேவனுக்கு எது பிடிக்காது தெரியுமா? இந்த ஓடி போறாங்க தெரியுமா? யாராவது ஓடி போக பிளான் வச்சிருக்கீங்கன்னா இயேசு நாமத்தில் கேன்சல். இந்த ஓடி போறது போல அப்புறம் சிரிக்கலாம். ஓடி போகிறது போல வாசிங்க. போச்சா? போவதும் இல்லை. நான் ஓடி போயிட்டார் நினைச்சேன். ஓடி போகிறது போல ஓடி போகிறது இல்லை இல்லை. அடுத்த வார்த்தை, கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அது அர்த்தம் என்ன? இங்க பாரு, நான் உன்னை கூட்டிட்டு போவேன். கர்த்தர் உங்கள் முன்னே போவார். இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகு உங்களை காக்கிறவராயிருப்பார். ஆமென். இந்த வார்த்தை கேட்கும் போதே நம்ம உள்ள, ஆண்டவரே, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடுகிறவனா இருக்க கூடாது. நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடுகிறவளா இருக்க கூடாதப்பா. உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. உம்மை நான் அப்பா பிதாவே என்று அழைக்கிறவன் அல்லவா. நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போக கூடாது. என்னங்க, ஆளையே காணோம், ஆளையே காணோம். பிரச்சனை ஓடி போயிடுவாங்க, ஆளையே காணாது. போன் எல்லாம் சுவிட்ச் ஆஃப். இப்படி இருக்க கூடாது. சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போக கூடாது. ஆமென். இதுல என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஆபிரகாம் வரை இதுவரை சொல்லல என்னை காண்பவரை. ஆகார சொல்ல வச்சார். ஏன்னா ஆகார் தான் இப்போ எப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கிறா தெரியுமா? ரொம்ப ஒரு பரிதா, எங்கன்னு தெரியல. வாட் இஸ் நெக்ஸ்ட் தெரியல, என்னன்னே தெரியல. ஆண்டவர் எனக்கு சபைக்கு சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஆமென். உனக்கு நான் காணப்படுவேன், ஆனா நீ என்ன தேடணும், நீ என்ன தேடணும். உனக்கு நான் காணப்படுவேன். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்மை காண்பிக்க விரும்புகிறார். ஆண்டவரே, நான் சூழ்நிலைக்கு பயந்து ஓடி போகிறவன போல நான் ஒரு இடத்துல இருந்து போறேன்னா அது நீங்க என்ன கொண்டு போறதா தான் இருக்கணுமே தவிர, அவங்க சாரால் என்ன கஷ்டப்படுத்தினாங்க, இவங்க கஷ்டப்படுத்தினாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி நான் என்ன பண்ணக்கூடாது. ஓடி போறது தேவ பிள்ளைக்கு. சொல்லுங்க, யார் ஓடி போறாங்கன்னு பாக்குறீங்களா? இல்ல, சூழ்நிலை. இன்னைக்கு என் சூழ்நிலை என்ன ஓட வைக்குது, இங்கிருந்து எஸ்கேப் ஆக ஓடு ஓடுன்னு சொல்லுது. இல்ல, நாள்தோறும் ஒருவன் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான். எங்கிருந்து தெரியுமா? சோதம்ல இருந்து. கர்த்தர் கூட்டிட்டு போறார். கர்த்தர் கூட்டிட்டு போனா போயிடணும். அதுக்கப்புறம் லோத்தின் மனைவி மாதிரி திரும்பி பார்க்க கூடாது. கர்த்தர் தான். இவன் ஓடிட்டான்பா, இவன் ஓடிட்டான். இவங்க இருந்தாங்கல்ல, ஐயோ அவங்க கடன் தொல்லை தாங்காம ஓடிட்டாங்க, இவங்க பிரச்சனை தாங்க முடியாம ஓடிட்டாங்க. ஓடதான் தோணுது இல்ல, சில பிரச்சனைகளை எஸ்கேப் ஆக தான் தோணுது இல்ல. ஆண்டவர் கேட்கிறார், ஏன் என்ன தேட தோணல? ஓட தோன்ற உனக்கு தேட தோணலையே. ஆமென். பிரச்சனை ஓடு இல்ல, பிரச்சனை தேடு. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஓடாத, தேடு. தேடலைன்னா ஓடு. ஹல்லேலூயா. தேடாதவங்க ஓடுவாங்க, ஓடாதவங்க தேடுவாங்க. எனக்கு தேடுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அப்போ ஓடு. எனக்கு அது அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை, அதெல்லாம் முடியாது. ஓடு. தேடுகிறவன் ஓட மாட்டான், ஓட விட மாட்டார். அவன் அப்படி போறான்னா முன்னாடி அவர் இருப்பார், பின்னாடி அவர் இருப்பார். அவனை குறித்து எழுதப்படும், ஓடி போனவன் அல்ல, கர்த்தரால் கொண்டு போகப்பட்டவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யேசபேலுக்கு பயந்து ஒரு ஆள் ஓடுனாங்க. யாரு? எலியா. எலியாவே, போதும் என்னை எடுத்துக்கொள்ளும். எடுத்துக்கிறேன் எலியாவே. அப்படி நான் எடுத்துட்டேன்னா நாளைக்கு சரித்திரம் என்ன சொல்லும் தெரியுமா? இவன் யாரு? ஓடி போனான். எங்க போனானே தெரியாது. ஆனா எலியாவே அப்படி சொல்லப்படக்கூடாது. எலியாவே நாளைக்கு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? கர்த்தர் அவரை
எடுத்துக்கொண்டார். அப்படிதான் சொல்லணும். மோசே 40வது வயதில் என்ன பண்ணாரு? ஓடி போனார். ஓடி போனார். கர்த்தர் வா உன்னை எகிப்துக்கு அனுப்புறேன். ஏன்னா உன்னை குறித்து சரித்திரம் எப்படி எழுதப்பட வேண்டும் தெரியுமா? மோசே ஓடி போனான் என்றல்ல. எபிரேயர் 11வது அதிகாரம் அதனுடைய 27வது வசனத்தை வாசியுங்கள். விசுவாசத்தினாலே அவன் அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல, நான் வாசிக்கும் போது இடையில வாசிக்க வேண்டாம், அந்த விட்ட வார்த்தையை வாசிங்க. தரிசிக்கிறது போல உறுதியா இருந்து ராஜாவின் கோபத்துக்கு பயப்படாமல் எகிப்தை விட்டு போனான். இப்படிதான் எழுதப்படணும். ஆமென். தலைப்புள்ள சங்காரம் அடிக்குது. ராஜாவுக்கு எவ்வளவு கோபம் இருக்கும். ஆனா எப்படி போனார் தெரியுமா? கோபத்துக்கு. நல்ல கவனிங்க. ராஜாவின் வேலைக்காரர்கள்ல ஒரு ஆளை அடிச்சார். யாரு? மோசே. அப்போ ராஜா கோபப்படுறான்னு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? ஒரே ஓட்டம். 40 வருஷம் காட்டல ஆள. ஆனா